வந்த காசு எல்லாத்தையும் மொய் எழுதியாச்சு. இங்க சைடுஸ்க்கு வழி இல்லை. என்ன சார் இது 3 பேர் உட்காந்துக்கிறீங்க, 2 கிளாஸ் எத்தனை சொல்லி குடிக்க மாட்டார். அப்போ சரக்கு வாங்கி வச்சுக்கிறீங்க? கிளாஸ்ல குடிக்க மாட்டாரியா? ஓஹோ. ஐயோ என்ன சார் இது, தண்ணி கலக்காம ராபாவே அடிக்கிறாரு. இப்ப கலப்பார் பார். ரெண்டு இப்ப மிக்ஸ் ஆயிடுச்சுல, வாஷ் பேசின் வாய மூடி போய் வேலைய பார். மிஸ்டர் மாமா போதை இறைச்சி நினைக்கிறேன், அதனால தான் என்ன மிஸ்டர்னு மரியாதையா கூப்பிடுறான். அவன் மரியாதை கொடுத்தாலே பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். மாமா அவர்களே, சொல்லுங்க சிவா அவர்களே. எனக்கு ஒரு சின்ன டவுட். என்ன டவுட்? தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி விச்சு கையில 10 விரல் இருந்தது, எப்படி தண்ணி அடிச்சதுக்கு அப்புறம் 11 விரல் ஆச்சு? 11? சிவா, உனக்கு கொஞ்சம் போதை அதிகமாயிடுச்சு. அவன் கையில 10 விரல் தானே இருக்கு. 11 இருக்குன்னு சொல்றேன், என்ன பந்தயம் வைக்கிறதுக்கு என் கையில என்ன இருக்கு? ஏன் இந்த கோட்டரை வைங்க பந்தயமா? ஆமா, அவன் ராவா அடிச்சதுனால மப்பி எரிச்சு போல இருக்கு. நீங்க கவலையே படாதீங்க, என் கோட்டை பந்தயமா வைங்க அப்படின்ற. ஓகே, ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரா வைக்கிறேன். நீ தோத்துட்டா 2 பேருக்கும் ஆஃப் ஆகி கொடு. அது ஓகே, நீ வரல காட்டு. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10. நீ தோத்துட்ட. சிவா கோட்ல ஒரு ஆஃப். மூடுறியா? 10 தானே? இத பார். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11 வந்துச்சுல. என்ன 2 3 4 5 6 7 8 9 10 தான். இது நான் என்றேன். 10 9 8 7 6 6 + 5 எவ்வளோ? 11. அதை தாண்டா நானும் சொல்றேன். எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்கு புத்தியே வராதா? ஒரு நாளைக்காவது வேலையை முடிச்சோமா வீட்டுக்கு வந்தோமான்னு இல்லாம ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்க பண்ணாலும் தகராறு பண்ணுவீங்களா? உங்களால தாண்டா அவன் கெட்டு போறான். எப்படி உட்கார்ந்துருக்குங்க பாரு, சர்க்கஸ் கூண்ல அடப்பட்ட குரங்குங்க மாதிரி. ஒண்ணும் தெரியாத ஒரு குழந்தைய பாரு கடை கூட்டிட்டு போறீங்க. குழந்தையா? பால் குடிக்கிற பச்சை பிள்ளைக்கு பிராந்திய ஊத்தி கொடுக்குறீங்க. போதும், நிறுத்துமா. உன் பிள்ளைக்கு வாயில விரல வச்சா கூட கடிக்க தெரியாது. ஒட்டுமொத்த அட்டுழியுமே ஒன்னா சேரவாவன். நாங்க இத்தனோண்டு சரக்குக்கே தண்ணி ஊத்தி அடிப்போம், ஆனா சாரு ஃபுல்லையே ராவா அடிச்சிருவார். ஐயோ பாவம், சரக்குல தண்ணி கலக்கணும்னு கூட தெரியாத குழந்தைடா என் பையன். ஆமாமா, தாகமா இருக்குன்னு சொன்னா கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி சரக்கு கொடுத்துட்டாங்க. இனிமேலாவது இதுங்க கூட எல்லாம் நீ சேராதடா கண்ணா. அடங்கொக்க மக்கா, ஒன்ன மாதிரி ஒரு விஷத்தை இதுவரைக்கும் நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை. சூடு சொல்ற வெக்கமான இருக்கிறவன் இவன் கூட இருக்கவே மாட்டான். வாடா போலாம். நான் சிவா கிட்ட வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கே சூடு சொல்ற வெக்கமான எல்லாத்தையும் போய் தோண்டி போட்டுட்டேன். நான் வர மாட்டேன், வேணும் நீ போ. மான மரியாதை உள்ள எவனா இருந்தாலும் இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கவே மாட்டான். மாமா, அப்படி ஒரு வார்த்தை உன் வாயால சொல்லாதே. மாமா, என்ன என் கூட வேலை செஞ்சது தெரிஞ்சா உனக்கு இந்த ஊர்ல எவனும் வேலை கொடுக்க மாட்டான். என்னைக்கு உன்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்ட பிச்சை தான் எடுக்கணும்னு. போயா. மாமா நிஜமாவே போயிடுவாரோ? டேய், கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் பண்ணிட்டு இருக்கேன். சாப்பிட்டே கை கழுவலாமே. இப்பதானே மானோ மரியாதை சூடு சொரணன்னு பேசினேன். பேசின அடுத்த நிமிஷமே உன்ன மாதிரி குடி தோண்டி புதைச்சிட்டேன். சிவா, போலீஸ். ஐயோ, எஸ்கேப். ஏய் சிவா, நில்லு, நில்லுடா. சொல்றத கேளு, நில்லு. இப்ப நீ என் கையில மாட்ட, அப்புறம் அவ்வளவுதான். நில்லுடா, நிக்க போற இல்லையா? ஏய், 4 இடத்துல திருடுறவனை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். உன்னை அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டேன். ஏன் தெரியுமா? திருடன் கூட காசையும் பொருளையும் தான் திருடுவான். ஆனா நீ இந்த போலீஸ்காரியோட மனசையும் திருடின. ஏய், உனக்கு எவ்வளவு தடவை சொல்றது என் பின்னாடி சுத்தாதனே? நீயா ஐ லவ் யூன்னு சொல்ற வரைக்கும் உன்னை நான் விடவே போறதில்ல. உனக்கு எனக்கு லவ்வா? நீ டிபார்ட்மெண்ட் பவர்ல வேலை செய்றவ, நான் எலக்ட்ரிக் பவர்ல வேலை செய்றவன். எங்க இருந்து ஒத்து வரோம்? லவ் இன்னைக்கு நேத்திக்கு வந்ததுன்னு நினைக்காத. நான் வயசுக்கு வந்தப்ப எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு மைக் செட் போட வந்தியே, அன்னைக்கு உன்னை பார்த்து விழுந்தவதானா? தயவு செஞ்சு என்ன விட்டுறேன், கையெடுத்து கும்புறேன் தாயி. உன்னை பார்த்து 10 நாள் ஆச்சு. ஒரே ஒரு முத்தம் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன். முத்தம் தானே கொடுத்து தொலைக்கிறேன். மேல இருந்து எழுதுரு. ஓகே, குடு. சீக்கிரம் குடு. நீ பாத்து நின்னா வெக்க வந்துரும். கண்ணு மூடு. ஹை, கண்ணு மூட சொல்லி லேசா எஸ்கேப் ஆளானா? உனக்கு நம்பிக்கை இல்லனா இந்த அம்மாய்.
நான் சம்மந்தம் இல்லாம மைக் கொடுக்குறேன்னு பாக்குறியா? போலீஸ்க்கு தொப்பி எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு எனக்கு மைக் முக்கியம். இந்தா இப்ப கண்ண மூடு. ஏதோ சொல்ற. குடு. குடு. டேய், உன் மைக் எங்க விட்டுட்டு போறியடா? அது டம்மி மைக், ஒரிஜினல் மைக் என்கிட்ட தான் இருக்கு. நீயே வச்சுக்கோ. என்னைக்காவது என் கையில மாட்டாமல போப்பற? இன்னும் மாறி அடிக்கிறியா தெரியல. வாயா போலாம். டேய் இருங்கடா, ரிப்பேர் ஆச்சு, கார்ல போலாம். காரா வேண்டாம் சிவா, நாங்க நடந்தே உனக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவோம். நீ கார்ல பின்னாடி வாங்க. எனக்குண்ணா ஐயோ. ஏய், இன்னைக்கு என் கையில இருந்து நீ தப்பிக்க முடியாது. என்கிட்ட என்ன இல்லன்னு நீ அவளை பிடிச்சிருக்க. எவ்வளவு பிடிச்சிருக்கேன்? ஏய் போய் சொல்லாத. நடந்த எல்லா விஷயமும் என் காதுக்கு வந்துருச்சு. எவ்வளவு ஒருத்தி ஊருக்குள்ள உனக்கும் அவளுக்கும் ஏதேதோ இருக்குன்னு சொல்லிட்டு தெரியறாளா? டேய் சொன்னா என்ன தப்பா? இந்த ஏரியால 6 வயசு குழந்தையில இருந்து 60 வயசு கிழவி வரைக்கும் நான் தேவைதான். நீ கிழவிக்கு தேவைப்பட்ட கவலைப்பட மாட்டேன். வயசுக்கு வந்த ஒருத்தி சொல்றாளா நீ அவ லவ்வர்னு. லவ்வரா? அந்த விஷயத்தை கேட்டது என் மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு தெரியுமா? நீயே பாரு. தச்சி கையெடு. என் பின்னாடி சுத்தி நிற்க உன்னே நான் லவ் பண்ணல. எவ்வளவு ஒருத்தியை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? இந்த தில்லாலங்கடி வேலையில என்கிட்ட வச்சுக்காத. நான் போலீஸ்காரி தெரியும்ல, ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டேன். ஏய், உன்கிட்ட என்னடா சொன்னா? அப்படியே சொல்லுங்க. ஆமாண்ணா, ராத்திரில வந்துன்னு இருந்தது. யார் என்னன்னு கேட்டதுக்கு உங்க லவர்னு சொல்லுச்சு. துணைக்கு வீடு வரைக்கும் வரட்டுமான்னு கேட்டதுக்கு வேணான்னு சொல்லிடுச்சுண்ணா. அண்ணா, நீ செஞ்சதுலயே நல்ல விஷயம்னு சொன்னா அந்த பொண்ணை செலக்ட் பண்ணதுதானா? இதெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களா? இப்ப என்னப்பா சொல்ற? டேய் உனக்கு அவ்வளவு தெரியல? தெரியும்ண்ணா. ஏய் சொந்த வீடுதான். மூஞ்சில பூச்சாங்க எனக்கு. அவ வெடிங்க. எங்களை எதுவும் கேட்காத. எம்எல்ஏ ஆளுங்க மேலேயே கை வச்சுட்ட. மேட்டர் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. உன்னை விசாரிக்கிறதுக்கு மேலிடத்துல இருந்தே ஆபீசர் வராங்க. யாரு அந்த ஆபீசர்? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ அப்படி பண்ணிருப்ப? அவங்க அடிச்சாங்க, அதான் திருப்பி அடிச்சேன். ஏய், நீ எவன அடிச்சா எனக்கு என்ன? நான் அந்த கதையை கேட்கல. அன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு கிஸ் கேட்டதுக்கு என்ன சொன்ன? கண்ணை மூடிக்க சொல்லிட்டு ஏமாத்திட்டா ஓடி போற. இப்போ ஓடி போய் பார்க்கலாம். அன்னைக்கு நீ கொடுக்காம போன முத்தத்தை இன்னைக்கு நானே பண்ணிடலாம். காலங்காத்தாலேயே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேலா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சு. வழக்கமா அவன் எந்தெந்த ஏரியாலலாம் சுத்துவானோ அத்தனை இடத்துலயும் தெரியாச்சு. எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தான் புரியல. மாமா என்னாச்சு? சிவாவை காலையில எழுப்புற கழுத காணாம போச்சுடா. கழுத காணாம போச்சா? என்னையா எல்லாரும் இங்கே இருந்து வேடிக்கை பாக்குறீங்க? போய் தேடுங்கய்யா. இல்லன்னா தினமும் காலையில காலனில அம்மாவா அடி வாங்குவீங்க. போய் தேடுங்கய்யா, போய் தேடுங்க. போங்க. பொம்பளைக்கு அடி வாங்கினா நல்லா இருக்காதுப்பா. நீங்களும் போய் தேடுங்க. போங்க போங்க. கழுத எங்க இருக்குன்னு நல்லா தேடி பாருங்க. மாமா, நானும் கொஞ்ச நாளா பாக்குறேன். அது ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குது. ஒருவேளை சைட்டை தேடி ஓடி இருக்குமா? நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். அதனாலதான் அதுக்கு துணையா ஒரு ஆம்பளை கழுத வாங்கலாண்டான்னு சொன்னேன். நீ கேட்கல. எவ்வளவு நாளதான் அதுவும் தனியா இருக்கும் பாவம். ஏமாமா, நீ இருக்கும்போது கழுத இருக்காதா? அது வரைக்கும் நாம வாங்க வேண்டியதெல்லாம் அது வாங்கிட்டு இருந்தது. இன்னில இருந்து மறுபடியும் நாம வாங்கணும்னு நினைக்கிறேன். சிவா இருக்காரா? இருக்காரு, ஆனா தூங்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் எழுப்ப முடியுமா? அதுக்கு பதிலா கொஞ்சம் விஷம் கொடுமா, குடிச்சு செத்து போயிடுறோம். ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் வேணா எழுப்பட்டுமா? ஏன் அவங்கிட்ட வாங்காம உன்னால இருக்க முடியலையா? அப்படி இல்ல, அன்னைக்கு எங்க வீட்டுல பர்னிச்சர்லாம் உடைச்சாரு இல்லையா, அதை சரி பண்றதுக்கு ஆள் அனுப்பினாரு. நமக்கே தெரியாம இவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். சிவாவுக்கு அழிக்கத்தானே தெரியும், ஆக்க தெரியாதே. சரி, நானே போய் எழுப்புறேன். விடு. இன்னைக்கு நாம தப்பிச்சிட்டோம். அங்க என்ன நடக்குதுன்னு பாப்போம். சிவா சார், சிவா சார். பக்கத்துல இடி விழுந்தாலே அப்படி திரும்பி படுத்துக்குவான். சிவா சார், சிவா சார் நான் மட்டும் எழுந்துருவானே. இதுக்கெல்லாம் செய்ய மாட்டான். நாம தான் எழுப்பணும்னு நினைக்கிறேன். ஏய், எவன்டா அது? எதுக்குங்க? அது கார்பெண்டர் வந்து நீங்க சொன்னதா ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன்.
அப்ப நான் வரேங்க. சிவா இவ்வளவு சீக்கிரம் ஏந்து உட்காந்துருக்கேன். மாமா இன்னைக்கு எந்திரிச்சதும் ஒரு அழகான முகத்தை பார்த்திருக்கேன். அதனால என்ன பிரயோஜனம்? ஒரு பேட் நியூஸ் இருக்கே. என்னது? நீ இந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்த நேரம் நம்ம தங்கமான கழுது ஓடி போயிடுச்சு. கழுத ஓடி போனதுக்கு இந்த பொண்ணு முகத்தை பார்த்ததுக்கு சம்பந்தமே இல்லையே. தொல்லை விட்டுதுப்பா, கழுத விஷயத்த மறந்துட்டான். நான் மறந்தாலும் நீங்க மறக்கூடாது. நாளைக்கு மட்டும் இங்க கழுத இல்லைன்னா நீங்க தான் என்ன எழுப்பணும். கட்டில எடுத்து உள்ள வைங்க. மறக்கல, நமக்கு தான் ஆப்பு வச்சுட்டான். இது நான் பொறுத்துக்க முடியாது. என் ரத்தம்லாம் கொதிக்குது, என் நரம்பெல்லாம் புடைச்சிக்கிட்டு நிக்குது. என்ன அவகிட்ட பிரமாதமா இருக்கு, நீ இவன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் ஒருத்தி அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவன் என்னடானா அவ பின்னாடி சுத்திட்டு இருக்கான். என் நிலைமைய கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களாண்ணா? வருத்தப்படாத, உன் காதல் சக்சஸ் ஆகும். இந்த தண்ணி மேல சத்தியம், பிஸ்லரி வாட்டர் மேல சத்தியம் பண்றேன். இது மேலடா உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, இவன் செய்வான். நீங்க என்ன பண்ணாலும் அவனை வழிக்கு கொண்டு வர முடியுமா? வழிக்கு வர வச்சுட்டா நான் கேக்குறது நீ கொடுப்பியா? அது நடந்துருச்சுன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்படின்னா ட்ரெஸ்ஸை கேட்டு எதுக்கு அரைச்சேட முழுச சொல்லி முடிக்கலையே. அரைக்குற அம்பட்ட வேலை செஞ்சா இப்படித்தான் நான் உதவுறோம். இதோ பாருமா, நீ எப்போ பார்த்தாலும் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஸ்டிஃபா லட்டி உருட்டிக்கிட்டே வருவேன். அது இல்லைனா ஜீன்ஸும் பனியனும் போட்டுக்கிட்டு வரேன். இப்படி இருந்தா எந்த ஆம்பளைக்கு தான் பிடிக்கும்? அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்பப்பவாது நீ பொம்பளையா மாறணும். என்ன சொல்றீங்க? இந்த மாதிரி ஃபுல்லா கவர் பண்ற பேண்ட் பண்ணியை தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி ஃப்ராக் போட்டுக்கிட்டு ஷேம் ஷேம் பப்பி ஷேம்ங்கிற மாதிரி வந்து நிக்கணும். அந்த ட்ரெஸ்ல உன்னை பார்த்த உடனே சும்மா சிலு சிலுன்னு அடிக்கிற காத்துல சிவா கலகல போயிடுவான். அவன் கலகல போயிட்டா நீங்க கொல கொலன்னு ஆயிடலாம். ஏய், என்ன இது கோலம்? இந்த கோலத்துல வந்தா நீ கலகலப்பாயிடுவியாமே. நீ இப்படி வந்தா நான் கலகலப்பாயிடுவேன்னு எந்த லூசுக்கும் நாட்டி சொன்னா? அத பத்தி இப்ப எதுக்கு? இப்போவாவது ஐ லவ் யூ சொல்லுவியா? லவ்வா? உன்னை லவ் பண்ணனே இது வரைக்கும் எனக்கு ஐடியாவே வரல. லவ்ங்கிறது மனசை பார்த்து வரணும், உடம்ப பார்த்து வரக்கூடாது. இதெல்லாம் கழட்டி தூக்கி போட்டு போய் யூனிஃபார்ம் போட்டுக்க போ. இப்படி பத்திரக்காளி மாதிரி முறைச்சு பார்க்காத. அவனுக்கு பிடிக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டுவான்னு சொன்னா ஊருக்கே பிடிக்கிற மாதிரி வந்திருக்கியே. இப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. வாய் மூடுங்க. லவ்னா என்னன்னு தெரியாது, உங்ககிட்ட வந்து ஐடியா கேட்டனே, என்ன சொல்லணும்? தப்பா எடுத்துக்காதமா. அந்த சிவாவை ஏதாவது செஞ்சு உன் வழி கொண்டு வரணும், அவ்வளவுதானே. இன்னொரு கோட்டர் கரெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோ, ஐடியா கொட்டு. ஓகேவா? ஒன்னும் கொட்ட வேண்டாம். எனக்கு யூனிஃபார்மே அழகா இருக்குன்னு சிவா சொல்லிட்டாரு. அவரை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன மாமா இது ஓசி கோட்டர் திட்டு ஊட்டி முடிக்கிச்சே. பையனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? அண்ணா அங்க பாத்தியா, உன் எதிர்க்கே உட்காந்துக்கிட்டு என்ன சீன் போட்டுனுக்குறான் பாரு. நீயும் போயிட்டு அவன் எதிர்க்க உட்காருனா. என்னண்ணா நீ யாரு? சிவானுக்கு ரைட்டு லெஃப்ட் டாப் பாட்டம் அப்படிங்கிற? ஆமாண்ணா. ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? ஒரு நிமிஷம், நாங்க படிங்க. எனக்கு படிக்க தெரியாது. சீன் போடுனா அப்படி இல்ல நான் காலே ஒரு டீ போடுப்பா. எனக்கும் ஒரு டீ. ஹார்லிக்ஸ் அண்ணனுக்கு ஸ்ட்ராங்கா. எனக்காடா? உனக்கு இல்லாம எனக்கானா? தங்காட்டாடி இது பாரு. டீ கேன்சல். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன். லெஃப்டா ரைட்டா, இப்ப ரெண்டு பக்கமும் போயிடுச்சு. மாட்டமும் போயிடுச்சு. வெட்டி நல்லா இருக்குடா. அப்பா